வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் என்ற இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரம் நாளில் நாம் எல்லாரும் எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு பகுதி ஒன்றா போட்டோம். இன்றைய தினம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அக்னி நட்சத்திரம் பற்றிய முழு விளக்கம். யஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 21/1/5126 நாள் 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று 24:19 அதாவது பிற்பகல் 3:45 அக்னி நட்சத்திரம் தோஷமானது ஆரம்பிக்கிறது. அன்று முதல் அக்னி நட்சத்திர தோஷம் ஆரம்பித்து விஸ்வாவசு தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 14/2/2126 நாள் 28/5/2025 புதன்கிழமை அன்று அன்றைய தினத்திலே அக்னி நட்சத்திர தோஷமானது நிவர்த்தியாகிறது. இந்த அக்னி நட்சத்திர தோஷம் உள்ள 25 நாட்கள் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய தினம் பகுதி 2ஆக வீடியோ பதிவிட இருக்கின்றோம். இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி இறுதி வரை அனைவரும் பார்த்து அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் நாட்களில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சாட்சாத் ஸ்ரீ விக்னேஸ்வராதி சமஸ்த ஹரிஹர கோடி 33 கோடி தேவர்கள் தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று மிக மிக க்ஷேமமாகவும் நோய் நொடி இல்லாமலும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அக்னி நட்சத்திரம் நாட்களில் நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதான் இதை பார்க்க போகிறோம். முக்கியமாக அக்னி நட்சத்திரத்தில் எந்த விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது. சுபகாரியங்கள்னா என்னென்ன? குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, புதுசாக வீடு கட்டுறதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு கட்டி முடிச்சவா கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்குள்ளே குடி போகிறது, இல்லைனாக்கா புதுசாக வீடு கட்டுறவா மன பூஜை பண்ணுறது, தன்னுடைய பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுடைய பெண் குழந்தைக்கு அவள் பூப்படைந்து விட்டால், அதாவது பகிஷ்டை ஆகி இருக்கக்கூடிய காலத்தில் அவளுக்கு அந்த மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்றத பண்ணுறது, உங்களது பையனுக்கோ பெண்ணிற்கோ விவாகம் பார்ப்பதற்காக ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பொருத்தம் பார்க்கறது, இல்லை ஏற்கனவே பொருத்தம் பார்த்து சரியா இருக்கு அப்படின்றவா போய் பொன் பார்க்கிறப்படலாம், இல்லை மாப்பிள்ளையை பார்க்கிறப்படலாம். இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னே ஒரு வேளை பார்த்துட்டேன். நிச்சயதார்த்தம், விவாகம், இதெல்லாம் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், தொழில் ஆரம்பிப்பது,
இல்லைன்னா ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலை வியாபாரத்தை விஸ்தீர்ணம் பண்ணுறது போன்ற சுபகாரியங்கள் எதையுமே நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் விவாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, அக்னி நட்சத்திரம் 15ஆம் நாள் 13, 15, 20 தமிழ் தேதியை சொல்கிறோம் உங்களுக்கு ஆகிய அந்த நாட்களில் முகூர்த்தமானது இருக்கே. அப்போ எலுமிச்சம் பழம் தானம் பண்ணிட்டு முகூர்த்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனால் நீங்கள் முகூர்த்தம் பண்ணினாலும் சாந்தி முகூர்த்தம் என்ற வைபவமானது நிச்சயமாக செய்யக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திரம் போனாதான் அந்த தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் அக்னியை கக்கிறார். அப்ப அந்த அக்னியை கக்கும் பொழுது நாம எதெல்லாம் சந்தோஷமா இருந்து செய்கிறோமோ அத்தனையும் பொசுக்கி போயிடும்னு அர்த்தம். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படி இந்த அக்னி நட்சத்திரனால ஒரு ஸ்திரீயாகப்பட்டவள் பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பம் தரிப்பாளேயானால் நிச்சயமாக 100க்கு 100% அவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதேனும் அங்க குறைவானது நிச்சயமாக வரும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஒன்றும் கண் பார்வை இருக்காது, இல்லை காதிலே ஏதாவது கோணல் இருக்கும், புத்தி சுவாதீனம் இருக்காது. நமக்கு புத்திரபாக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியேப்பட்ட அந்த புத்திரபாக்கியமானது எப்படி நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவளுக்கு எப்போ சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது? புது தம்பதிகளுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு நாள் பார்த்து, அதாவது தம்பதிகள் இருவருடைய நட்சத்திரத்துக்கும் அந்த நாளானது அவளுடைய 2 பேரோட நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கை எடுத்து அன்றைய தினத்த நட்சத்திரமானது இரட்டைப்படையாக இருக்க வேண்டும். இரட்டைப்படையாக இருக்கணும், ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது, இரட்டைப்படையில் வரணும். அப்படி வந்தால் அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம். அந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்போ வைக்கணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் குரு ஹோரையில் மட்டும்தான் வைக்கணும். ஏன் குரு ஹோரையில் வைக்கணும் அப்படின்னா, அவர் தான் புத்திரக்காரகர். அன்னைக்கு குரு ஹோரை எத்தனை மணிக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதே சமயம் அன்னைக்கு அந்த சாந்தி முகூர்த்தம் வைக்கும் பொழுது யோகம் நன்னா இருக்காங்கிறதையும் பார்க்கணும். மரண யோகம் இல்லையா? எல்லாரும் சொல்கிறா ராத்திரிக்கெல்லாம் மரண யோகம் பார்க்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறா சில பேர். ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி சொல்ல, பார்க்கணும் தான் சொல்லியிருக்கே தவிர சாயராச்சும் ஆகி போச்சுன்னா பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பொருளையை இப்போ கலப்பின்னு இருக்கா. அப்படியே நாம பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையானது செழிப்பாக இருக்கணும். ஆக இந்த காரியங்கள் எதையுமே, சுபகாரியங்கள் எதையுமே நிச்சயமா கண்டிப்பா செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரம் நாள்ல. அதையும் மீறி நாம் செஞ்சோமேயானால் அதனுடைய பலாபலனை நான் தான் அனுபவிக்க வேண்டும். அப்ப அனுபவிக்கும் போது என்ன சொல்லுவான்? எனக்கு நேரம் சரியில்லை. நாம ஆரம்பத்தில் செஞ்ச இந்த தப்பை நாம யாருமே உணர மாட்டோம். நம்ம பேர்ல தப்பு இருக்குங்கிறத உணர மாட்டோம். காலத்து பேர்ல பழி போட்டுருது, எனக்கு நேரம் சரியில்லை. தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் இந்த அக்னி நட்சத்திரம் நாட்களில் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நமது சேனலிலே பகுதி 1 எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் பகுதி 2 எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் தங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே வேத பிராமணன் என்ற நோக்கத்தோடு பதிவிட்டு இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அக்னி நட்சத்திர நாட்களிலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு
மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.